திருக்குறானில் மிக தெளிவாக சொல்லுகிறான், வல்லதீனஹும் அனில் லகவி முஅரிதூன், முஃமின்கள் வீணானவற்றை விட்டு விலகி இருப்பார்கள். 23வது அத்தியாயத்துல மூமின்களுடைய பண்பை பற்றி எல்லாம் தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான். அதில் ஒரு அடையாளமாக வீணான விஷயங்களை தவிர்க்கிறது மூமின்களுடைய அடையாளங்களும் ஒன்று. அப்படி என்றால் தேவையற்ற விஷயங்களை நாம் தவிர்க்கும் பொழுது குர்ஆன் ஓதுவதற்கென்று மற்ற நல்ல அமல்களை செய்வதற்கென்று நமக்கு அதிகமாக நேரம் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்வது, குறிப்பாக ரமலானுடைய மாதத்துல குர்ஆன் ஓதுவதற்கென்று அதிகமான நேரத்தை பயன்படுத்துறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமதியில் இடம்பெறக்கூடிய 2910வது செய்தி, குர்ஆனில் இருந்து நீங்கள் ஒரு எழுத்தை ஓதினால் அல்லாஹ் அதற்கு உங்களுக்கு 10 நன்மைகளை வழங்குகிறார். ஒரே ஒரு எழுத்தை ஓதியதற்கு 10 நன்மைகள். இன்னும் அன்பிற்குரியவர்களே, 1470வது செய்தி முஸ்லிம்ல பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், யார் குர்ஆனை ஓதி வருகிறாரோ மறுமை நாளில் அது அவருக்கு பரிந்துரை செய்யும், சிபாரிசு செய்யும் என்று கூறுகிறார்கள்.